தமிழகத்திலே இது ஒரு 28வது ஒரு லாக்அப் டெத்னு சொல்றாங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? திமுக அரசுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு கோரிக்கைகள் வைக்கிறீங்க? காவல்துறையோட போக்கு எப்படி இருக்கு? இந்த திமுக ஆட்சி நிர்வாகம் ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து இதோட 25வது காவல்துறை லாக்அப் டெத் பாத்துக்கோங்க. அந்த பிடித்த அஜித்குமார் அவர்களை எந்த விதமான முதல் தகவலையும் பதிவு பண்ணல. அவரை மட்டும் இல்லாம அவரது குடும்ப உறுப்பினர் அவர் தம்பியை சேர்ந்து அடிச்சிருக்காங்க. யார் உண்மையை வெளிக்கொண்டு வருவா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மதிமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த சமூக ஆர்வலர்கள் பேர்களை சுத்திக்கிட்டு இருக்காங்களே நடிகர்கள் மீது யாருமே எந்த செலிபிரிட்டியும் உதாரணம் சூர்யா அவரெல்லாம் போன ஆட்சியில பாத்தீங்கன்னா குதிச்சாரு. ஏதோ தமிழ்நாடே இதா இருக்கிற மாதிரி. இப்போ 25வது மரணம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஏன் இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு ஏதாவது ஒரு டிவில வந்து நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த அஜித்குமார் காவல்துறை மரணத்தை விவாதம் வைப்பாங்களா சொல்லுங்க? கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேக் போன்ல திமுக இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. ஏஷியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்கட்சி கொறடாவும் 51வது வார்டு கவுன்சிலருமான வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேட்டி ஒண்ணு எடுக்கிறேன். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல தொடர்ந்து இந்த லாக்அப் டெத் போலீசார் ஒரு மக்கள் மீது நடத்தக்கூடிய லாக்அப் டெத் நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? தொடர்ந்து ஒரு 28வது கரெக்டா? 28வது தமிழகத்திலே இது ஒரு 28வது ஒரு லாக்அப் டெத்னு சொல்றாங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? திமுக அரசுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு கோரிக்கைகள் வைக்கிறீங்க? காவல்துறையோட போக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா இந்த காலகட்டத்துல மிக முக்கியமா வளர்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்கெல்லாம் இருந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இதுவரை இந்த திமுக ஆட்சி நிர்வாகம் ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து இதோட 25வது காவல்துறை லாக்அப் டெத் பாத்துக்கோங்க. சில்வர் ஜூப்ளி மாதிரி 25. இவங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு தவறு நடந்தது ரொம்ப பெருசா எல்லாம் ஊறி காட்டினாங்க. ஜெயராஜ் பெண்ணி அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ விசாரணை வேணும். அன்றைய தினமே எடப்பாடி அவர்கள் சிபிஐ விசாரணை வச்சாங்க. உண்மை நியாயமான குற்றவாளிகள் வழக்கு பதிவு செஞ்சு நியாயமா இன்றைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் எடப்பாடியுடைய நியாயமான ஒரு செயல்பாடு. பாத்தீங்கன்னா கடந்த நேற்று சிவகங்கையில அஜித்குமார் வாலிபர் நேற்று சாயங்காலம் காவல்துறையால ஒரு திருட்டு வழக்குல அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. அவரும் அவருடைய தம்பியும் அழைத்து செல்லப்பட்டு விடிய விசாரணைங்கிற பேர்ல காவல்துறையால அடித்து துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவசரமா அந்த அஜித்குமார்ங்கிறவரு அவர் இறந்ததை மறைக்கணுங்கிற நோக்கத்துல அவசரமா பாடி பிரேத பரிசோதனை பண்ணி அதை அவரோட உறவினர்கிட்ட கொடுக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடந்தது? நேற்றைய தினம் எங்களுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்கள் போய் களத்துல நின்று இந்த விஷயத்தை மிக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா இந்த காவல்துறை இந்த விஷயத்தையே மூடி மறைச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியில தொடர்ந்து காவல்துறையால அப்பாவி மக்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். ஏன் யாருமே கேட்க மாட்டாங்க? இன்றைய தினம் பாருங்க, உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்கு, இந்த திமுக கடந்த பதவியேற்று 4 ஆண்டுல இது 25வது மரணம். காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இருக்குன்னு ஏகப்பட்ட கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல இன்னொரு குறிப்பு என்னன்னா, அந்த பிடித்த அஜித்குமார் அவர்களை எந்த விதமான முதல் தகவலையும் பதிவு பண்ணல. அவரை மட்டும் இல்லாம அவரது குடும்ப உறுப்பினர் அவர் தம்பியை சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அவர் தம்பி கூட இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி என்னையும் அடிச்சு கடத்திட்டு கொண்டு இந்த காவல்துறைகள் கூட்டு போனாங்கன்னு இருக்காங்க. நேற்றைய தினமே 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் இன்ன வரைக்கும் முதல் தகவலறிக்கை பதிவு பண்ணல? ஏன் என்ன நடக்கு? யாருக்காக இவங்க பண்றாங்க? காவல்துறை எல்லா குற்றவாளிகளுக்கும் இதே தான் பண்றாங்களா? இவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாங்க. என்ன இது அவ்வளவு பெரிய குற்றமா? நீதிமன்றமே கேட்கும், உயர் நீதிமன்றம். இது அவ்வளவு பெரிய சாதாரண சிறு குற்றத்துக்கு ஒருத்தரை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தி சித்திரவதை பண்ணக்கூடிய அளவு கொடுங்குற்றம் எதுவும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நீங்க வச்சு அடிச்சுன்னு சொல்லி உயர் நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு நபரை பிடிச்சிட்டு போனா 24 நேரத்துக்குள்ள நீதித்துறையினுடன் தான் ஒப்படைக்கணும். நீங்க என்ன பண்ணிருக்காங்க? பிடிச்சிட்டு போய் ஊரா கூட்டு போய் ஒவ்வொரு இடமா வச்சு அடிச்சு சித்திரவதை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பைப்பால அடிச்சிருக்காங்க, மிளகா பிடித்து இருக்காங்க. இப்போ பொதுவா ஒரு பிரேத விசாரணை 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும்.
இந்த அஜித்குமாருடைய பிரேத விசாரணை கிட்டத்தட்ட 5 மணி நேரமா நடந்திருக்கு. உடல் முழுவதும் தலையில இருந்து பாதம் வர கிட்டத்தட்ட 18 இடங்கள்ல கொடுங்காயங்கள் இருக்கு. இவங்க உடம்பு முழுவதும் அடிச்சிருக்காங்க. மண்டை ஓடுகள்ல உடஞ்சி கீரல் இருக்குங்க. உடல் முழுவதும் காயங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மிளகாப்பொடி கண்ணில் தூவி இருக்குங்க. இப்படி இது முழுக்க முழுக்க சித்திரவதை, காவல்துறையால் அரங்கேற்றப்பட்ட திட்டமிட்ட படுகொலை. இது மட்டும் நீங்க தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல. இங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தர் வாய் திறக்க மாட்டாங்க. இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? கூட்டணி கட்சி எல்லாம் எதுக்கு இருக்காங்க? யார் உண்மையை வெளிக்கொண்டு வருவா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மதிமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த சமூக ஆர்வலர்கள் பேர்களை சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல நடிகர்கள், மீதி யாருமே எந்த செலிபிரிட்டியும் பார். உதாரணம் சூர்யா, அவரெல்லாம் போன ஆட்சியில பாத்தீங்கன்னா குதிச்சாரு. ஏதோ தமிழ்நாடே இதா இருக்கிற மாதிரி. இப்போ 25வது மரணம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? கார்த்திக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த கமலஹாசன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒவ்வொரு நடிகரும் இருக்கான். அவன் அன்னைக்கு கமலஹாசன் அந்த 2 சீட்டுக்கு போயிட்டாரு. நினைக்காதீங்க, இவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டுல இருக்காங்க. சமூக ஆர்வலர்ங்கிற பேர்லயும் அரசியல்வாதிங்கிற பேர்லயும் இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்காகவும் உண்மையை வெளிக்கொண்டு ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, கண்டிப்பா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில குற்ற சம்பவங்கள் அதிகமா தான் நடக்குது. இது நான் சொல்லல, ஒரு சட்டபூர்வமான ஒரு ஸ்டாட்டிக் சொல்லுது. சரிங்களா? பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜுக்கு உண்டான அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய திமுக ஏன் இன்னைக்கு இதை மறைக்க பாக்குது? இது அனைத்து இந்திய அதிமுக எப்படி கையாள போகுது? எந்த மாதிரி ஒரு இது நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க கொண்டு போக போறீங்க? ஒரு அப்பாவி மக்கள் இதே மாதிரி இறந்துகிட்டே இருக்க போறாங்களா? இன்றைய தினம் கூட நம்ம எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாருங்க, இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஐடி விங் சார்பாக, எங்களுடைய கழக தகவல் ஐடி விங் சார்பாக அண்ணன் மாநில செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் ராஜசத்தியன் அவர்கள் தொடர்ந்து உழைத்துக்கிட்டு இருக்காரு உண்மையை வெளிக்கொண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருமே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பர, இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு சொல்லி இந்த இது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங் சார்பாகவும் ஒவ்வொரு கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் இதை பிடிச்சு இன்றைக்கு மக்களுக்கு உண்மையை வெளிக்கொண்டு வர்றாங்க. ஒரு காவல்துறை மரணத்தை வெளிக்கொண்டு வராங்க. இது யார் பண்றா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பண்ணுது. ஏன் மற்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணதுன்னே தெரியல, அவங்க எதுக்காக இருக்காங்கன்னே தெரியல. ரொம்ப கேவலமான சூழ்நிலை, பொது தளமா இருக்கு. இல்லைன்னா அசிங்கமா பேசிடுவேன். 3 சீட்டு இல்ல நான் இல்ல ஒரு பத்திரிகையாளரா என்ன நான் ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கணுமோ அதுதான் நான் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருக்காங்க அரசியல் கட்சிகள். அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு தேவை பெட்டி, நியாயம் இல்ல, நீதி இல்ல, தர்மம் இல்ல, மக்களுக்கு என்ன தேவைங்கிற விஷயம் இல்ல. அவங்களுக்கு கூட்டணி எப்ப வாங்குற பெட்டி மட்டும் தான் நினைக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா தமிழ்நாட அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை தவிர யாராலையும் காப்பாற்றவே முடியாது. எடப்பாடியால மட்டும்தான் முடியும். இல்ல சார், நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மைதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு ஜாதிய ரீதியான மோதல்கள் இருக்கலாம், 2 தரப்புக்கு இருக்கலாம். ஆனா ஒரு காவல்துறையை கொண்டு போய் ஒரு சர்வசாதாரண ஒரு பாமர மக்களை கூட்டிட்டு போய் அடிச்சு கொள்றது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம யாராலுமே ஏத்துக்க முடியாது. இதே நீங்க தூத்துக்குடி தென்காசி பகுதிகளில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாம் தெற்க இருக்கவங்க, சரிங்களா? அந்த பல்வீர் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பல்ல பிடிக்கிருக்காங்க. இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு காவல்துறை மேலேயும் ஒவ்வொரு வருடத்திற்கு வருடாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே எப்படி செயல்படும்? நிச்சயமாக இந்த திமுக ஆட்சியில 4 ஆண்டு காலத்துல எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் தவறு செஞ்சாங்களோ அத்தனை பேர்லையும் முறையா சட்டப்படியான விசாரணை நடத்தி சட்டப்படியான தண்டனை வாங்கி தர்றதுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2026ஆம் ஆண்டு ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு நிச்சயமாக எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் யாருடைய தூண்டுதலின் பேர்ல தவறு செஞ்சாங்களோ அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், நீதிமன்றத்தால் தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். இது நிச்சயமா நடைபெறும். ஏன்னா புரட்சி தமிழர் அவர்கள் தான் நீதியை நிலைநாட்டுற ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான். நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு தெளிவா அவ்வளவு இன்றைக்கும் பாருங்க என்னென்ன மக்களுக்காக போராடுறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில பாட்டியில இருந்து 85 வயசு பாட்டியில இருந்து 8 வயசு குழந்தைங்கள இருந்து ஒரே பாலியல் தொந்தரவு. எங்க பார்த்தாலும் ஒரே பாலியல் தொந்தரவா தான் இருக்கு. மக்களுக்கு எங்கேயுமே சுதந்திரமே இல்லை. பெண் குழந்தைங்க சுதந்திரமா நடமாட முடியல, வயசான 85 பாட்டியும் சுதந்திரமா நடமாட முடியல, மடிக்கிற மாணவிகளும் நடமாட முடியல. எங்க பார்த்தாலும் ஒரே பாலியல் தான் இருக்கு.
திமுக ஆட்சி நிர்வாகம் தோல்வி. எதிரெல்லாம் தோல்வி. காவல்துறையை கட்டுப்படுத்த காவல்துறை என்ன செய்ய லாக்அப் மரணமும் ஆகுது. இவங்க கற்பழிப்பு வழக்கையும் கண்டுக்கிறது இல்ல. நாட்டுல கஞ்சா, போதைப் பொருள், ட்ரக்கு, போதைப் பொருள் ஊசி என்னென்ன இருக்கோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை அத்தனையும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதை யாரு தடுக்கா? ஒருத்தரும் தடுக்கிறதுக்கு திமுக ஆட்சி நிர்வாகம் முழுக்க முழுக்க ஃபெயிலியர் ஆயிட்டு 2020 அவங்க தமிழ்நாட்டை விட்டு விரட்டல. தமிழ்நாடு சுடுகாடாயிரும். சார், நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த பாலியல் குற்றம்னு நீங்க ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க. இந்த பாலியல் குற்றத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகம் விவகாரத்தை தாண்டி ஐஐடில இன்னைக்கு ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஏன்னா என் பூதகாரமாகல சார்? அந்த பிரச்சனையிலே யாரு பின்புலத்துல இருக்கா, எப்படி இருக்கா, என்ன இருக்காங்கிறத முழுக்க முழுக்க அந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டரை வெளியே கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தான். பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல வச்சு அந்த ஒரு மால்ல மிக பெரிய லெவல்ல வெளிப்படுத்தினாங்க. அது இந்தியா முழுவதும் யார் அந்த சார் அப்படிங்கிற உலகம் முழுவதும் ஒவ்வொரு தமிழரையும் கேட்க வச்சது. அதே மாதிரி அத்தனை விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்தது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேட்டர்ல. இன்றைக்கும் இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு உடனே வெளியே போறாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் கடுமையான போராட்டம் பண்ணி மக்கள் மன்றத்துல கொண்டு வந்தாங்க, நீதிமன்றத்துல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இது ஒரு சட்டப்படியான விசாரணை நடந்து இப்பவும் அவங்களை விரைவா டகடகடகன் எந்த வழக்குக்கு இல்லாத ஒரு அவசர கதியில ஒரு தண்டனை கொடுத்து வச்சிருக்காங்க. அது உண்மை குற்றவாளிகள் வெளியில வர்றாங்க. இல்ல சார், இப்ப அதனை தொடர்ந்து ஐஐடி மாணவி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே காவலாளி, அதே பல்கலைக்கழகத்துல ஐஐடிங்கிற பல்கலைக்கழகத்தை ஒரு காவலாளி ஒரு மாணவி துன்புறுத்தி இருக்காங்க. இது ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது? யார் கவனத்துக்கு வரலையா? எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, யார் கவனத்துக்கு வரலையா? இந்த ஐஐடி விவகாரமா இருந்தாலும் சரி, எல்லா விவகாரத்தையுமே உடனுக்குடன் நாங்க சோசியல் மீடியால ஐடிவிங் சார்பாக செகண்டுக்கு செகண்ட் தமிழ்நாட்டுல என்ன குற்றங்கள் நடந்தாலும், ஏன்னா இப்ப மீடியாக்கள் யாருமே இல்ல, பெரிய பெரிய மீடியா டிவி அனைத்துமே திராவிட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்புலத்துல செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் மன்றத்துல உண்மையை கொண்டு வர்றதே இல்லை. ஏன் இன்னைக்கு பாருங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு டிவில நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த அஜித்குமார் காவல்துறை மரணத்தை விவாதம் வைப்பாங்களா சொல்லுங்க? கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேக் போன்ல திமுக இயக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, ஒண்ணு இல்லாத பாமக பத்தி பாமக பத்தி ஏதாவது ஒரு விவாதம் வைப்பாங்க. சம்பந்தம் இல்லாம ஒரு விவாதம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தவிர இன்றைக்கு நம்ம நாட்டுக்கு என்ன தேவை? காவல் உயர்நீதிமன்றமே அறிவித்து இருக்கு. 24 மரணம் காவல்துறை மரணம் யாருமே ஏற்றுக்கிட முடியும்? எந்த இதுல ஏற்றுக்கணும்? அப்பாவோட மரணத்தை கொலை வழக்குங்கிறது சாதாரண, அதுக்கு அதிகபட்ச தண்டனை இருக்கு. அப்பேற்பட்ட கொலையை காவல்துறை அதிகாரி நிர்வாக திறமையற்ற திமுகவால் தொடர்ந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்குன்னா அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியும். இதை வச்சு ஏதாவது ஒரு மீடியா விவாதத்துக்கு தயாரா இன்றைய தமிழ்நாட்டுல? சார், இந்த விவாதத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில யாருமே வரதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. சரி, இன்னொரு முக்கியமான கொஸ்டின் சார். அதிமுகவும் அமமுகவும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டா? ஆனா அமமுக சார்புல நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் பரவுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு மனுஷன் ஏத்துக்கிற உங்களுக்கு உண்டான பண்புகள் இருக்கா? சார், எங்களை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தலைமை கழகத்தோட ஆலோசனை பண்ணி அவர் என்ன முடிவு எடுக்காரோ, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவர் என்ன முடிவு எடுக்காரோ அந்த முடிவு தொண்டர்கள் தயாரா திமுகவுடைய நிர்வாகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த விடிய திமுக ஆட்சி தமிழ்நாட்டுல வந்துடவே கூடாது. வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாயிரும். அப்பேற்பட்ட திமுக ஆட்சி எங்களோட பேசிக்கிட்டு திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க ஒத்த கருத்துள்ள கட்சிகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் சார். ஓகே சார். சார், இந்த பாலியல் குற்றத்திலையும் சரி, கடந்த 4 ஆண்டுகள்ல நான்கு ஆண்டுகள்னு சொல்றதை விட உலகையே சரி, தமிழகத்தை பிரட்டி போட்ட அந்த அண்ணா பல்கலை விவகாரமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றத்திற்கு அதிமுக எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்கும்? ஒருவேளை பழனிசாமி அவர்கள் எடப்பாடி உயர் திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அடுத்த இடக்க வந்துட்டாருன்னா எப்படி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்துட்டாருன்னா எந்த மாதிரி இந்த பாலியல் குற்றத்திற்கு ஆக்ஷன் எடுப்பாரு? கரெக்டா இருக்கு. பாலியல் குற்றத்தை பொறுத்தவரை இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தமிழர் பொற்கால ஆட்சியிலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியிலும் சரி, குற்றவாளிகள்
உடனுக்குடன் தண்டிக்கப்பட்டார்கள். ஏன் நீங்க அம்மா ஆட்சி ஏத்த உடனே இந்த வட இந்திய கொள்ளையர்கள்லாம் ஓடியே போயிட்டாங்க. இப்ப பாருங்க எங்க பார்த்தாலும் திருப்பூர் எல்லாம் பாத்தீங்கன்னா வட இந்திய அது என்ன நடக்குன்னே தெரியல, ஃபுல்லா முதியவர்களா கொலை பண்ணி கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. திருப்பூர் அந்த கொங்கு மண்டலத்துல என்ன இன்ன வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல்வேறு குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது நீங்க பாலியல் குற்றத்தை பொறுத்தளவுல புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி கட்டில ஏறின பிறகு கடுமையான இன்னும் சட்டங்களை கடுமையாக்குறாங்க. இன்னும் விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பாங்க. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து முழுமையான குற்றவாளிகளை பிடிச்சு எந்த ஒரு சிறு குற்றம் கூட நடைபெறாம தடுக்கிறதுக்கு இரும்புக்கரம் கொண்டு தடுக்க நடவடிக்கை எடுப்பாங்க. குற்றவாளிகள் மீதும் உடனடியா தண்டனை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. நான் சொல்லிக்கிறேன். சட்டங்கள் எது ஏற்றுப்படுவதற்கான வாய்ப்புகள் எது இருக்கா சார்? அதிமுக பதவியேற்றதுக்கு முன்னாடி இந்த பாலியல் குற்றத்திற்கு நிச்சயமாக இருக்கு. புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அரியணை 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆன பிறகு சட்ட வல்லுநருடன் கலந்து ஆலோசித்து இன்னும் தண்டனையை கடுமையாக்குறதுக்கும் இன்னும் விரைவா நீதி வழங்குறதுக்கும் இன்னும் நீதிமன்றங்களையும் உருவாக்குறதுக்கும் கடுமையான முயற்சிகளும் அதுக்கான திட்டங்களையும் வகுப்பாருங்கிறது நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சார், இப்ப இந்த கூட்டணியில் இருக்கும் இந்த பாமகவுடைய அந்த உட்கட்சி பூசல் ஒரு அப்பா மகனை நீங்க பார்த்து நீங்க எப்படி சார் நீங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்கள், உங்களோட பார்வையில மந்திரமூர்த்தி அவர்களோட பார்வையில இந்த அப்பா மகனோட சண்டையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது பாமகங்கிறது இருக்காங்க இல்ல, கரெக்ட், மிகப்பெரிய கட்சி. அந்த ஒரு கட்சியோட உள் விவகாரத்துல நம்ம தலையிட முடியாது. இன்றைக்கு அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். திடீர்னு அப்பா பையன் தான், நாளைக்கு திடீர்னு சேர்ற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுடைய கட்சி உள் விவகாரத்துல நம்ம போய் தலையிட்டு பேசுறதே சரியில்லை. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல, எப்ப வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, அப்பா பையன். அவங்களுக்குள்ள நடக்கிற அவங்க 2 பேர் பின்புலத்துல இருந்து யார் யார் இயக்குறாங்களோ, ஒருவேளை திமுக கூட இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு இதை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா திமுகக்கு இதே வேலைதான். ஏன்னா யாரும் கூட்டணி சேர்ந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, அதிமுக சார்பா எங்களோட கூட்டணி சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எதையாவது ஒண்ணு குட்டையை குழப்பி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த பாமக நடக்கிற குழப்பத்துக்கு திமுக கூட ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றதுக்கு முன்னாடி எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அந்த கூட்டணியை, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம போயிட்டு இருக்கு. அண்ணாமலை இருக்கும் போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அவ்வளவு ஒரு கோல்டு வாரா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கும் போது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஸ்மூத்தா போகுதுன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பாக. அவர் நயினார் நாகேந்திரனை பொறுத்தளவுல அவரு ஏற்கனவே எங்க கட்சியில இருந்த ஒரு தலைவர் தானே, ஊருக்காரர் தான் அவரு. ஆனா எங்க கட்சி நிர்வாகிகளோட ஒரு சுமூகமான ஒரு நிலையில தான் போய்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பாஜக கட்சியோட மோடி அமித்ஷாரால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர். அதுலயும் பட் எங்க கட்சியில ஏற்கனவே இருந்ததுனாலையும் எங்க கட்சியோட ஒரு சுமூகமான போக்கை கடைபிடிச்சிட்டு போறாரு. இது அவங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. அண்ணாமலை போன்றவர்கள் அதை நம்ம பேசக்கூடாது. கண்டிப்பா சார். சார், இந்த முருகர் மாநாட்டை பத்தி அதிக ஒரு செயல்பாடுகள் இல்லாம போச்சு அதிமுக தரப்புல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல சார்? ஒண்ணு பாஜக தான் பிரசன்டேஷன் பண்ணாங்க அந்த முருகர் மாநாட்டவே அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வருது. இந்த முருகர் மாநாட்டுல அதிமுகவின் செயல்பாடுகள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, என்னதான் கூட்டணி கட்சிகளா இருந்தாலும். இல்ல, முருகர் மாநாட்டை பொறுத்தவரை அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முருகர் மாநாடு முழுக்க இந்து அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாஜக முன்னின்று இருக்காங்க. எங்களை ஒரு மரியாதை நிமித்தமா போட்டாங்க. நாங்க எப்பவுமே தமிழ் கடவுள் முருகனை வணங்குறவங்க. முருகன் எங்களுடைய அம்மா காலத்திலயும் சரி, எடப்பாடியார் காலத்திலயும் சரி, ஆன்மீகத்தையும் நாங்க வச்சிருப்போம். அதே நேரத்துல திராவிட கொள்கையில் இருக்கும். அதனால முருகன் மாநாடுக்கு நாங்க ஜஸ்ட் ஒரு கெஸ்டா தான் உள்ள கலந்துருக்கோம். அதுக்கு அவ்வளவுதான். அது குறித்தது. சார், 2026 தேர்தல தூத்துக்குடியில அதிமுக செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஐடி விங்க பொறுத்த முடிக்க? சார், இரவு பகல் பாராம 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கு. இப்பயே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஒரு 8 மாதங்கள் தான் இருக்கு. கடந்த 27, 28 சென்னையில வச்சு தலைமை கழகத்துல
என்ன அன்புக்குரிய அண்ணன் கழக தகவல் மாநில செயலர் ராஜசத்தியன் அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடந்துச்சு. ஐடிவிங்க வந்து எப்படிலாம் செயல்படணும், எப்படிலாம் நம்ம ஒவ்வொரு சோசியல் மீடியால ஹேண்ட் ஓவர் பண்ணணும், எப்படி திமுக நிர்வாகத்தினுடைய உண்மைகளை அவங்களுடைய அட்டுழியங்களை அக்கிரமங்களை வெளியே கொண்டு வரணும், மக்கள் மன்றத்துல எப்படி உண்மையை நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி வருகின்ற 2026 தேர்தலில் என்ற மாதிரி வியூகம் அமைச்சு நாம வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பல்வேறு அஜெண்டாங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஐடிவிங் தோழர்கள் இரவு பகல் பாராம இந்த கழக தவிர்ப்பு அண்ணனுடைய புரட்சி தமிழர் அவருடைய எண்ணங்களை செயல்வடிவமாக்குறதுலையும் இங்க மாநில செயலாளருடைய உத்தரவை கேட்டு நாங்க நடக்கிறதுலையும் மிக பயங்கரமா ஐடிவிங் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய ஆட்சி வருவதற்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியோட அரியணை ஏறுவதற்கும் இந்த ஐடிவிங்கோட செயல்பாடு மிக மிக முக்கியமாக இருக்கும். நான் தெரிவிக்கிறேன். உழைப்பும் என்னுடைய செயல்பாடு. சார், முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேள்வினா, இந்த அஜித்தின் இறப்பு வந்து தமிழகத்துல இப்ப வரும் காலங்கள்ல இப்ப நேற்றுக்கு இன்றைக்கும் அதோட சூடு பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் அதிமுகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இன்றைக்கு கூட உயர் நீதிமன்றத்துல தாமாக முன் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு மனு அளிச்சிருக்காங்க அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக. அது போல இங்க ஒருவேளை உயர் நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை கேட்கிற கூட நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா நிச்சயமா தமிழ்நாட்டுல விசாரணை நடந்துச்சுன்னா அது ஒருதலை பட்சமா தான் இருக்கும், எந்த நடவடிக்கை எடுக்க போறதில்ல. உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் நாங்க நாடி இந்த வழக்குல அஜித்குமாரோடைய மரண வழக்குல சிபிஐ விசாரணை கேட்டு நாங்க அதுக்கான நடவடிக்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. யாரெல்லாம் பின்புலமா இருக்காங்களோ அவங்களையும் நாங்க தப்பிக்க விட மாட்டோம். குற்றம் செஞ்ச அத்தனை குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி தராம நாங்க விட மாட்டோம். என்னோட ஒரே எண்ணம், இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த அஜித்குமார் மரணம், காவல்துறை மரணத்திற்கு ஏன் தமிழ்நாட்டுல திரும்பவும் சொல்றேன், எந்த கட்சிகளும் வாய் திறக்க மாட்டாங்க, ஒரு கட்சியும் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன் சமூக ஆர்வலர்கள் வாய் திறக்கல? இவ்வளவு நாள் எங்க ஆட்சியில இருக்கிறப்ப குதிச்ச சமூக, அப்ப யார் பின்புலத்துல இயங்குறாங்க? அவங்க உண்மையிலே சமூக ஆர்வலர்களா? அவங்களுக்கு அப்ப தேவை என்ன? அவங்களுக்கு என்ன தேவை? உண்மையான ஞானத்தை நீதி வெளிக்கொண்டு வர்ற சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாட்டிலே இல்லை. அதே மாதிரி அடுத்தாப்புல நடிகர்கள் அந்த நேரத்துல வந்து அவங்க எல்லாம் குதிச்சாங்க, அப்படி இப்ப பாருங்க ஒருத்தர் கூட வாய் திறக்கல. ஏன்னா இது 25வது மரணம், ஒரு மரணம் 2 மரணம் இல்ல, 25வது காவல்துறை மரணம் நடந்திருக்கு. ஒருத்தருமே இது வாய் திறக்கல. இது மிக பெரிய அநீதி. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சமூக ஆர்வலர் போர்வையில நடக்கிற இவங்களுக்கும் தமிழக நடிகர்கள், தமிழக மக்களுக்கு கொடுக்கிற டிக்கெட்ல தான் இவங்க வருமானமே வருது. அந்த பணத்தை வாங்கி சுகபோகமா வாழ்ற இந்த நடிகர்கள் ஏன் வாய் திறக்க மாட்டாங்கன்னு தெரியல. அப்ப இவங்க எல்லாருமே யாருடைய பின்புலத்துல இயங்குறாங்கன்னு இப்பதான் மக்கள் புரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பானே. ஏஷியன் சார்பாக நீங்க உங்களோட டைமை எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட நேயர்களுக்காக இவ்வளவு நீங்க பெரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணே.